கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களினுடைய தொடர் தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு 82ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். ஆசாபின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முழுமையான விஷயத்தையும் நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்பதாகும். ஆசாப் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதத்தை படிக்கிற மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அது என்னவென்று கேட்டால், தோராவை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தோராவை படித்தார்கள் என்று சொன்னால் தோராவின்படி நடக்க வேண்டும். தோரா தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் சரியான, நேர்மையான, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வழிகாட்டி புத்தகம். அது தேவனுடைய வார்த்தை, தேவனால் சொல்லப்பட்டது, தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் முதலாவது வசனத்திலே, அதனுடைய முதல் பகுதியிலே அவர் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எப்பொழுது தேவ சபையில் தேவன் எழுந்தருளுவார் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ஜனங்கள் கூடி தேவனுடைய வார்த்தையாகிய தோராவை இவர்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஏதோ அவர் காட்சி தருகிறார், இல்லாவிட்டால் அப்படியே முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்ற பல கோணங்களிலே நீங்கள் அதை சிந்தித்தால் அதன் பொருள் உங்களுக்கு தெரியாது, கிடைக்காது, புரிபடாது. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையாகிய தோராவை வாசிக்கும் பொழுது அவர்கள் சரியான ஒரு நியாய விசாரணைக்காரர்களாக அவர்கள் மாறுகிற அந்த செயலைத்தான் தேவன் எழுந்தருளி இருக்கிற செயல் என்று சொல்லி பொருள். தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதனுடைய பொருள் என்னவென்று திரும்பவும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தோராவின்படி இவர்கள் வாழ்ந்து தேவனுடைய தோராவின்படி அடுத்தவர்களை நியாயம் விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நியாய விசாரணையினுடைய விஷயம்தான் தேவன் பிரசன்னமாயிருக்கிறார், தேவன் அங்கே கிரியை செய்கிறார் என்பதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சங்கீதக்காரனுடைய கேள்விகளை நீங்கள் பாருங்கள். அநியாயமாய் தீர்ப்பு எதுவரைக்கும் நீங்கள் செய்வீர்கள்? எவ்வளவு நாட்கள் தான் நீங்கள் துன்மார்க்கனுடைய சார்பிலேயே நடந்து கொள்வீர்கள்? துன்மார்க்கனுக்கு நீங்களே முகதாட்சிணியம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அவனை சார்ந்துதான் உங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஏழை, விதவை, திக்கற்றவர்கள், இவர்களுக்கு நீங்கள் நியாயம் செய்வதே கிடையாது. சிறுமைப்பட்டவர்கள், இவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதே கிடையாது. ஆகினால இவருடைய அறிவுரை என்னவென்று சொன்னால், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்யுங்கள், சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளிமையானவனையும் விடுவியுங்கள், துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். பிரச்சனை என்ன? சரியாக புரிகிறதா? இந்த உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற மக்கள் யாருடைய கையிலே சிக்கி அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், துன்மார்க்கனுடைய கையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தையாகிய தோராவை வாசிக்கிறவர்களாகிய நீங்கள் நீதியாய் நியாயம் செய்யுங்கள். தேவன் எழுந்தருளட்டும், தேவன் விசாரிக்கட்டும். தேவன் ஒரு நியாயத்தை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவார் என்று சொன்னால் எப்படி சொல்லுவாரோ அதன்படி நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 6வது வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு ஒரு சில விஷயம் நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இப்போ ஒரு சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவர்கள் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ இவன் காட், இவன் கடவுள் என்பது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நடப்பிக்கிற மனிதனை கடவுளை போல மக்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கடவுள் ஆக முடியாது. நானும் கடவுள் அல்ல, நீங்களும் கடவுள் அல்ல. இந்த உலகத்தில் யாருமே ஆண்டவர் கடவுள் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே நடப்பிக்கிற மக்கள் நாம். ஆகியனால இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன்.
ஆனால் அதெல்லாம் வீணாக போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? நீங்கள் ஒரு மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகினாலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். நியாயமாய் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லுகிற ஆலோசனைகளும், அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லுகிற தீர்ப்புகளும் தேவனுடைய நாமம் உறுதிப்படத்தக்கதாக, தேவன் எழுந்தருளத்தக்கதான ஒரு தீர்ப்பையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிற மக்களாய் இந்த உலகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கடைசியா இந்த சங்கீதத்தை எவ்வாறு சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறார் என்பதை வாசியுங்கள். 8வது வசனம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். இது ஆண்டவரை நோக்கி செய்கிற விண்ணப்பம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். எப்பொழுது? நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது. யார் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை எப்படி தப்புவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு, நாம் தேவர்கள், தேவனுடைய மக்கள், அவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி நடந்து கொள்ளவில்லையே, இந்த உலகத்து மனுஷர்களைப் போலவெல்லாம் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தரை பார்த்து அவர் ஒரு பெரிய விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் நீர் ஒருவர் தான். நம்முடைய ஜெபம் என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை படிப்பது, இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையின்படியே மற்றவர்களுக்கு நாம் நியாய தீர்ப்பு சொல்லுவது அல்லது செய்வது, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது. உலகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் கடைசியில் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை வைப்பது. தேவனே எழுந்தருளும், நியாய தீர்ப்பு நீங்க செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாட்டை செய்வது, தேவனுடைய வார்த்தையை படிப்பது, அதன்படி செய்வது, அதன்படியே மக்களுக்கு ஆலோசனை சொல்லுவது. அப்படி செய்யாத மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனிடத்தில் நம்முடைய மன்றாட்டையும் விண்ணப்பத்தையும் வைத்து தேவன் இறங்கி கிரியை செய்வதற்கு தேவனிடத்தில் மன்றாடுவது, ஜெபிப்பது, நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது செய்வோமா? நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர் இந்த பூமியிலே அரசாளட்டும், நம்முடைய மத்தியில் அவள் எழுந்தருளட்டும். திக்கற்றவர்களுக்கும், விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும் இந்த உலகத்தில் நீதியும் நியாயம் கிடைக்கும்படி கர்த்தர் அருள் செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் சந்தோஷமான காலை பொழுதிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளுகிறீர். அதனுடைய பொருள், நாங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறோம் என்பதுதான் என்னுடைய பொருள். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி வாழ்கிற மக்களை பற்றி சங்கீதக்காரன் அடுத்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இவர்கள் தேவர்கள், தேவனுடைய மக்கள். ஆமா ஆண்டவரே, நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும். ஆனாலும் நடக்கவில்லை என்ற ஒரு பெரிய வேதனையை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம், நீங்களே எழுந்தருளுங்க ஆண்டவரே, நியாய தீர்ப்பு செய்யுங்க என்று சொல்லுகிறார். எங்களுடைய இந்த பாவமான, மோசமான, அநியாயமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீதி, நியாயம், நியாய தீர்ப்பு எல்லாம் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. நீரே நீதி செய்கிறவர். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிறவர்கள் யாராகிலும் அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இந்த ஜெபத்திலே அவர்கள் பங்கெடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய அநியாயங்கள் எல்லாம் நியாயங்களாக மாற்றப்பட்டு, ஆண்டவரே தகப்பனே, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஆண்டவரே, அதை நீர் ஆண்டவரை விசாரித்து அவர்களுடைய வாழ்க்கையில் நீதி செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.